அமைதி பெற அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து முயற்சி திருவினையாக்கும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இன்று நமக்கு சாந்திதவம் வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருப்பால் மையன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நம் குருமகான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். குருவடி போற்றி. இன்றைய வேதாத்திரிய சிந்தனைக்கான தலைப்பு முயற்சி திருவினை ஆக்கும். சான்றோர் பெருமக்களே, நாம் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுத்த வழி என்பது இருப்பு நிலை என்கிறார் நம் குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அதுபோல பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய பேரியக்க மண்டலம் என்பது இயக்க நிலை. சுத்த வழிதான் உருமாறி பேரியக்க மண்டலமாக பிரபஞ்ச களமாக நிற்கிறது. இப்பத்தான் இன்றைய சிந்தனை தலைப்புக்குள் செல்கிறோம். இந்த பிரபஞ்சமானது நாம் எதை கேட்கிறோமோ அதை அப்படியே நமக்கு கொடுத்து விடும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். எனவே நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளில் நம் செயல்கள், வேண்டுதல்கள் நல்லவைகளாக இருக்கும் பொழுது விளைவாக வரக்கூடிய இறைவனின் கொடைகள் அனைத்தும் நல்லவைகளாகத்தான் இருக்கும். ஆக நம் முயற்சிகள் நல்ல வினைகளை நோக்கி நகரும் போது அந்த திரு என்று சொல்லக்கூடிய இறைவனின் வினைகளும் செயல்களும் நமக்கு நல்லவைகளாகத்தானே அமையும். தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும் நமக்கு, பேரறிஞர், விஞ்ஞானி. பல்பு கண்டுபிடிக்க 999 தோல்விகள் அவருக்கு இருப்பினும் அவர் செய்த முயற்சிக்கு அவருக்கு கிடைத்தது வெற்றி. நமக்கு கிடைத்தது ஒளி, வெளிச்சம், கரண்ட். சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதுவும் ஒரு மோட்டிவேஷனல் லைன் தான். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். அப்ப நம்மளுடைய வேலை என்ன செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி தானாகவே அமையும் தானே. தெரியாது என்பதை தைரியமாக ஒப்புக்கொள்ளுங்கள். அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சொன்னது யாரு? நம்ம அணுநாயகன் அப்துல் கலாம் அவர்கள். ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நாடு, அந்த நாட்டு அரசன் போட்டி ஒன்றை அறிவிக்கிறான். கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும், வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். ஒரு கிஃப்டா கொடுத்துறாரு நாட்டின் ஒரு பகுதியை. தோற்றால் தோற்றவனுக்கு சிறை தண்டனை. நாட்டு மக்கள் பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான். உடனே அவனை பார்க்குது சமுதாயம், எப்படி பார்க்குது மக்கள், போட்டியில் தோற்றுவிட்டால் சிறைவாசம், உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. அவன் சொல்றான், அதுக்கு
வென்றால் நானும் ஒரு அரசன் தானே, தோற்றால் ஜெயிலில் களி சாப்பாடு, ஆனாலும் உயிர் இருக்கும் தானே என்று சொல்லிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டென திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுகிறார்கள். அனைவரும் அறிந்த நமக்கு இந்த கதை தெரியும். முதல்ல முயல் ஆம கதை. முயலும் தோல்விக்கு வந்து என்ன செய்யுது, அங்கங்க முயல் வந்து படுத்து தூங்கிடும். ஆமா, அது பாட்டு வந்து ஊறின்னு போயிட்டே இருக்கும். அப்போ முயலுடைய தோல்விக்கு என்ன காரணம்? முயலாமை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆக முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா, அதாவது திருவினை என்று சொல்லக்கூடிய திரு என்று சொல்லக்கூடிய நமக்கு அந்த பிரபஞ்சம் அள்ளித்தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பொருள். அதுபோல ஒரு முறை வந்து ஒரு குரு சீடன் இருக்காங்க. சீடன் வந்து குருவிட்ட கேட்கிறாப்புல, குருவே, வெளியில வந்து அமாவாசை இருட்டு, இந்த மெழுகுவர்த்தி எனக்கு கையில இருக்கு, அது எப்படி உதவும் அப்படின்னு கேட்கிறாப்புல. உடனே மெழுகுவர்த்தியை வந்து அந்த குரு என்ன சொல்றாரு, நீ முன்னால் வைத்துக்கொண்டு அடிமேல் அடி வைத்து சென்றால் வெளிச்சம் செல்லும் இடம் வரை உனக்கு அந்த வெளிச்சம் தெரியும். நீ போற வரைக்கும் அது தெரியும். என்ன, அந்த மெழுகுவர்த்தியை ஒழுங்கா பிடிக்க தெரிஞ்சு செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றடைய முயற்சி தேவை அப்படின்னு அந்த குரு சொன்னார். இது ஒரு சின்ன ஒரு அனுபவத்துக்காக வேண்டி. அதே மாதிரி நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சமாச்சாரம். ஒரு முறை வந்து சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து அப்துல் கலாம் ஐயா வந்திருந்த போது வந்திருக்காங்க. அவங்க தானே படிச்சாங்க, திருச்சியில் அங்கே படிச்சிருக்கும் போது ஒருத்தர் கேட்கிறாரு, எப்படி நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு எப்படி இந்த டிராவல் உங்களுக்கு எப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, நான் வந்து சென்னை MIT காலேஜில் படித்து கொண்டிருந்த போது பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான அப்போதைய வைஸ் சான்சலர் லட்சுமண முதலியார் எனக்கு வெலாசிட்டி என்ற புத்தகத்தை வாழ்த்துக்களோடு பரிசாக கொடுத்தார். அது சமயம் ராமேஸ்வரத்தில் சுனாமி 2020 பெற்றோரை சுனாமி பீரியட், அந்த பீரியடு சுனாமி. பெற்றோரை பார்த்து வர பணம் இல்லாமல் சென்னை மூர் மார்க்கெட் சென்று இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு 60 ரூபாய் தாங்க என்றேன். அந்த கடைக்காரரோ அதை பார்த்து விட்டு, அதில் எழுதியிருக்காங்க இல்லையா, லட்சுமண முதலியாருங்கிறது தெரியும் அந்த காலத்திலேயே. அப்போ அதில் எழுதியிருக்காங்க யார் கிஃப்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு. அதை அந்த கடைக்காரர் பார்த்துட்டு, நீ ஊருக்கு போய் திரும்பி வந்து 60 ரூபாயை கொடுத்து விட்டு புத்தகத்தை திரும்பி வாங்கி செல் என்றார். ஊருக்கு சென்று பெற்றோரை பார்த்தா ஒரே கண்ணீர். அப்புறம் என்ன, வீட்டில் சொல்றாங்க, ஒரு 70 ரூபா வாங்கிட்டு வந்து திரும்பி வந்து அந்த கடைக்கே போய் புத்தகத்தை மீட்டார். அப்போ அந்த ஒற்றை புத்தகம் தான் அவர் சொல்றாரு, அந்த ஒற்றை புத்தகம் தான் என்னை அணு விஞ்ஞானியாக ஆக்கி ஜனாதிபதியாக ஆக்கியது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல எத்தனை முயற்சிகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்துக்காகத்தான் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். இப்ப இத நமக்கு இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி வள்ளுவ பெருந்தகை பாருங்களேன், அந்த ஒரு அதிகாரம் ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இந்த முயற்சி திருவினையாக்குற வாசகமே வந்துருது பாருங்க, ஒரு குரலே வந்துருது. அதாவது முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். அருமையான ஒரு இது. அதாவது ஒருவரிடத்தில் உள்ள முயற்சி அவரது செல்வத்தை பெருக செய்யும். முயற்சி இல்லாமல் இருத்தல் அவனுக்கு வறுமையை உண்டாக்கிவிடும். எப்படி பயமுறுத்துறாரு பாருங்க. அப்ப இந்த வகையில நம்ம வந்து என்ன செய்யணும், முயற்சி கண்டிப்பா தேவை அப்படிங்கிறது. அதே இதுல இது வள்ளுவ பிறந்து என்ன சொல்றாங்கன்னா, அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். இதுவும் அந்த முயற்சிக்கான ஒரு தத்துவம் தான் அது. அதாவது இச்செயல் நாம் செய்வதற்கு அரியது என்று மனம் தளராமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தகுந்த பெருமையை முயற்சி உண்டாக்கும். மனசுக்கு உள்ள இந்த எண்ணம் வந்துட்டாலே, மனம் தளராம இருந்தாலே, அது முயற்சி ஆட்டோமேட்டிக்கா அங்க முளைச்சிரும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மட்டும் இல்லாம இன்னொரு குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை நீர் தீர்த்தாரின் தீர்ந்தன்று உலகு. அதாவது மேற்கொண்ட செயலை, நம்ம என்ன செயல் எடுத்திருக்கோமோ அதை முயன்று செய்யாமல் பாதியில் விட்டவரை உலகமே கைவிட்டு விடுமா. ஆகையால் செயலில் முயற்சி இல்லாமல் இருத்தலை நம்ம ஒழிக்கணும். அந்த ஒழித்துங்கிற வேட கூட வள்ளுவர் கூட யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. நம்ம மகான் கூட அந்த வார்த்தையை நெகட்டிவ் அர்த்தங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருப்பாரு, அவளை ஒழித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் அதேதான் வள்ளுவர் பிறந்து என்ன சொல்றாங்கன்னு திருவள்ளுவர், தாளாண்மை என்னும் தகமையை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படிங்கிறப்பல. அதாவது எல்லாருக்கும் உதவி செய்தல் என்னங்க மேம்பட்ட நிலை எப்போ வரும் அப்படின்னா, விடாமுயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் தான் நிலை பெற்றுள்ளது அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி இன்னொரு இடத்துலயும் கூட இது ரொம்ப அருமையான வாசகம், நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டது, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும். இதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். இதுல வந்து அர்த்தம் என்ன சொல்லி வர்றாருன்னா, செய்த செயல்
விதிவசத்தால் எண்ணிய பயனை தராவிட்டாலும் செய்த முயற்சி தன் உடல் வருந்திய வருத்தத்தின் அளவாவது கூலியாவது அந்த அளவுக்கு கூலி கொடுத்துருமா. எந்த அளவுக்கு உடம்பு வருத்துச்சோ அந்த அளவுக்கு கூலி கொடுத்துருமா. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவென்று தாழாது உழற்றுபவர் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அது என்ன சிம்பிளான, தளர்ச்சி இல்லாமல் இடைவிடாமல் குறைவின்றி முயற்சி செய்கின்றவர் செயலுக்கு இடையராகி வரும் விதியையும் புறங்காட்டி ஓடச் செய்வார். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விதிக்கே வந்து வள்ளுவர் வந்து ஒரு மிரட்டல் விடுற மாதிரி தான் இதை கணக்கு எடுத்துக்கணும் நம்ம. இது மாதிரி இன்னொரு இடத்துல இப்ப நம்ம வாழ்க்கையை பொறுத்தவரையில வெற்றியினுடைய இலக்கு அப்படிங்கிறது அடையணும். அப்போ வெற்றியினுடைய இலக்கு அப்படி ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். அதை அடையிறதுக்கு தான் வந்து நம்ம மகான் வந்து மகரிஷி அவர்கள் நமக்கு மனவளையலை கொடுத்துருக்காங்க. இதே வந்து அறிஞர் பெருநாட்சி என்ன சொல்றாரு அப்படின்னா, இளைஞனாக இருக்கும்போது 10 செயல்கள் செய்தால் அவற்றில் 9 தோல்வி அடையும். அதை ஏற்காமல் 9 முறையும் வெற்றி பெறும் வழியை யோசித்தேன். ஒரு உண்மை பளிச்சென்று விளங்கியது. அதாவது 90 முறை முயன்றால் 9 வெற்றிகள் கிடைக்கும். எனவே அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எனவே முயற்சி எண்ணிக்கையை அதிகரித்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ விடாமுயற்சியுடன் போராடி, அவர் சொல்றது விடாமுயற்சியுடன் போராடினால் வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆரம்பத்துல எதுவுமே அப்படித்தானே, கண்ணை மூடின உடனே பாருங்களேன், அங்க எண்ணம் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஆடிட்டு தான் இருக்கும். ஆனா தொடர்ந்து நம்ம தவம் செய்ய செய்ய என்ன ஆகுது, அங்க புலனடக்கம் வர நமக்கு ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன, அப்படியே ஒடுங்கிறவும் செய்யுது, மனமும் சேர்ந்துதான். அப்ப நம்ம சொன்னதெல்லாம் சொன்னபடி கேட்க ஆரம்பிச்சிடும். ஆக இதுக்கெல்லாம் தான் வந்து நம்ம குரு வந்து அருமையாக ஒரு மனவளக்கல பயிற்சியை கொடுத்துருக்காங்க. அத மாதிரி இப்போ முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சின்ன ஒரு 2, 3 லைன் கூட நம்ம மைண்ட்ல எடுத்துக்கலாம். இமயம் நகர்ந்து வழிவிடும், இலக்கை அடைய முயற்சிக்க முடியும் என்றால் இன்னல்கள் இலவம் பஞ்சாகும், இடறி விழுந்தாலும் எழுவேன் என்று கூற முடியும் என்றால் வானம் வசப்படும், தடை கற்களை படிக்கற்களாக்க முடியும் என்றால் வாழ்க்கையே வசப்படும், வாழ்வேன் என்று உயிர்ப்புடன் கூற முடியும் என்றால் அகிலம் அமைதி பூங்காவாகும், பிறன் வலி தன் வலியாக கருதும் கருணை மலையில் நனைய முடியும் என்றால் எப்போதுமே என்ன சொல்றது, எப்போதுமே எதுவுமே முடியும் முடியும் என்று எண்ண முடியும் என்றால் கண்டிப்பாக நமக்கு முயற்சி திருவினையாக்குறது வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான். ஆக முடியும் என்று முயற்சித்தால் விடியல் வீடு தேடி வரும், விளைவு அச்சத்தால் அயர்ந்த மனம் வாழ்வின் உச்சம் தொட்டு உயர்ந்து விடும். தோல்விகள் வீழ்வதற்கு அல்ல, எழுவதற்கே. சோதனைகள் மடிவதற்கு அல்ல, வாழ்வதற்கே. எதுவும் உன்னை எதிர்க்க அல்ல, நீ எதிர்கொள்வதற்கே. நம்பிக்கை உன் ஆன்மாவில் நிறையட்டும். அப்படி அப்போ இதை சொல்லி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு அந்த சான்றோர் சொன்ன வாக்கு. ஆக எல்லாமே நிறைவேறும் எப்போ நம்ம வந்து நம்ம குருவின் பயிற்சிகளை முறைப்படி தவறாது செய்யும் போது. அது மட்டும் இல்லாம மேலும் அகநோக்கு பயணத்தில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதா வந்து கண்டிப்பா நமக்கு முயற்சி இருந்தா அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி இன்னொரு இடத்துல அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு லைன் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல. எ லாஸ்ட் மினிட் கோல் வில் சேஞ்ச் த என்டையர் கேம். லாஸ்ட் மினிட் கோல் இருக்கு பாருங்க, கேள்விப்பட்டோம், அப்படியே தூக்கி புரட்டி போட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, ஸோ ட்ரை அப் டு த லாஸ்ட் மினிட், எனிதிங் வில் பி பாசிபிள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய அர்த்தம். அப்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துன்னு சொன்னா நமக்கு வந்து கண்டிப்பா லாஸ்ட் மினிட்ல மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அதே மாதிரி இன்னொரு நம்ம ஜனாதிபதி சொன்னக்கூடிய ஒரு வாசகம் பாருங்களேன், எங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அங்கிருந்தே உங்கள் வெற்றியின் பாதை தொடங்குகிறது. அப்துல் கலாம் ஐயா அவங்க வாழ்க்கையில் நடந்ததுதான். அவர் வந்து பைலட்டுக்கு போய் இன்டர்வியூக்கு நிக்கையில லாஸ்ட்ல அவர் நிற்கும் போது இல்ல முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. உடனே சோகமா வாராரு. வந்த பிறகு ஒரு குகைக்குள்ள ஒரு தியான மண்டபத்துக்குள்ள போயில அங்க கூப்பிட்டு சொல்லிடுற, இங்க பாரியா உனக்குன்னு ஒரு இடம் அங்க வந்து காத்து இருக்கு, இதை விட நல்ல இடம் காத்து இருக்கு, நீ அங்க போ அப்படின்னு சொன்னாரு. அப்போ அவர் என்ன அந்த சமயத்தில் தோன்ற மாதிரி இருந்தாலும் கூட அவர் துவளல, அவருடைய முயற்சி வந்து கண்டினியூ ஆச்சு. அதே போல நம்ம குரு சொல்றதும் பாருங்களேன், நாம் அடைய வேண்டிய குறிக்கோளை தெளிவாக புரிந்து கொண்டு அதை மன உறுதியுடனும் ஊக்கத்துடனும் செயல்பட வேண்டும். எக்காலத்திலும் தளர்ச்சி அடையாமல், சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல், வெற்றி கிடைக்கும் வரை முழு ஈடுபாடுகளுடன் ஊக்கத்தோடு நம்பிக்கையோடு கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் எண்ணிய லட்சியத்தை அடைய தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஆக இலட்சியத்தை அடைவதற்கான அறிவையும்
திறமையையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டு கடமையாற்றினால், இந்த இடத்துல பாருங்க கடமை உள்ள கொண்டு வர்றாரு, லட்சியத்தில் வெற்றி காண்பது சாத்தியம். இவ்வாறு தொடர்ந்து முயற்சி செய்தால் எண்ணிய லட்சியத்தை அடைந்து வெற்றி பெற முடியும் அப்படின்தான் நம்ம குரு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த குருவனுடைய நம்ம வேதாத்திரி மகரிஷியுடைய தத்துவங்கள் பாருங்களேன், அடுத்தாப்புல என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, விழாமல் இருப்பது அல்ல வெற்றி. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, விழும்போது எழுவதுதான் வெற்றி. வெற்றிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு வாசகத்து வருது பாருங்க. விழாமல் இருப்பதல்ல வெற்றி, விழும்போது எழுவதுதான் வெற்றி. அந்த வெற்றிக்கும் அடித்தளம் தான் முயற்சி. ஆக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? எழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் வந்து இந்த வாசகத்தினோட தன்மை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல, வெற்றி அடைய அபார அறிவு வேண்டாம், அளப்பரிய செல்வமும் வேண்டாம், விடாமுயற்சி ஒன்றே வெற்றியை குவிக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. அது மாதிரி இன்னும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த முயற்சிக்கான ஒரு ஒரு சின்ன ஒரு உந்துதலான கருத்துக்கள் தான் அது. உன்னை உருக்கு உன்னை உருக்கு அதுதான் முயற்சி. உன்னில் இருக்கிறது ஒரு தெய்வ பெருக்கு. அந்த தெய்வ பெருக்கு நம்மிடம் வெளிப்படும். விளைவு நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே நல்ல செயல்கள் தான் வெற்றியை தருவனவாக அமையும் அப்படிங்கிறது அந்த குருவனுடைய நமக்கு மனவளக்கலையினுடைய ஒரு நட்சல்ல உள்ளக்கூடிய ஒரு தத்துவம் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி முயற்சி என்பது உழைப்பு. உழைப்பினால் உடலும் உள்ளமும் உலகமும் பயன்பெறும் உணர்வீர் அப்படிங்கிறார் குரு. இப்போ அதாவது ஆக முயற்சியினால அதிகம் பலன் பெறுவது நான் மட்டுமல்ல, இந்த உலகமும் தான் அப்படிங்கிறதா வந்து இதுல உள்ள ஒரு கருத்து. ஒரு நம்ம மட்டுமா பயன்படுறோம் முயற்சி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் நெட்ட அடுத்து போகக்கூடிய ஸ்டெப் வந்து இதுதானே, உலகத்துக்கு தானே போய் சேருது. அதே மாதிரி இப்ப நமக்கு குரு என்ன சொல்லி வர்றாருன்னா, எதையுமே ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்ய அப்படிங்கிறார். அதைத்தான் வந்து நம்ம சொல்லிடுறாரு இல்லையா, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிறதுல நம்ம குருவுடைய வாசகத்துல வருது பாருங்களேன். சுயமாய் சிந்தித்தல் என்பதே ஒரு ஆராய்ச்சி தான், முடிவு நிச்சயம் வெற்றி தான். குரு இன்னும் மேற்கொண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கவலை என்பது மனித சக்தியை குன்றச் செய்யும் அறிவின் திசை மாற்றம் அப்படிங்கிறார். ஒரு நிமிடம் கூட கவலை என்ற பாதைக்கு எண்ண வேகத்தை விட வேண்டாம். துணிவும் விழிப்பும் கொண்டு முயற்சியாக மாற்றிக்கொள்வதே சிந்தனையாளர்களின் கடமை. கவலை என்பது உடல், அறிவு, குடும்பம், ஊர், உலகம் என்ற துறைகள் அனைத்திற்கும் மனிதனுக்கு நட்டமே தரும். ஆனால் முயற்சி எவ்வகையிலையும் லாபமே தரும் அப்படிங்கிறாரு குரு. ஆக நம்ம அவரு என்ன நட்சல என்ன அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா, நீ ஆராய்ச்சி செய்யும் போது மட்டும் பத்தாது, அதற்கான முயற்சிகளை செய்யும் போது அந்த வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, தினந்தோறும் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு இதை மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. ஆராய்ச்சி, முயற்சி, வெற்றின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, இந்த நமக்கு வரக்கூடிய நடக்கக்கூடிய எல்லாமே வந்து வெற்றி பாதையாகத்தான் அமையும் அப்படிங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லக்கூடிய இந்த முயற்சிக்கான ஒரு விளக்கம் வருது பாருங்களேன். காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை, முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதுதான் முயற்சிக்கான ஒரு டெபினிஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி இன்னும் வந்து இன்னொரு இடத்துல அதாவது the day you stop learning is the day you stop living அப்படின்னு ஒரு இடத்துல வருது பாருங்க. அதாவது as long as you live, keep learning how to live and the world never ends, and to continuously adapt and evolve as we go through life. அதான் ஒண்ணும் இல்லை இதுல. நம்ம என்ன, அதாவது நம்ம வாழும் வரை வந்து நம்ம சாதனைகள் தொடரணும் அப்படின்னா, சாதனைகள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முயற்சி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட we must pass through the darkness to reach the light. இது நல்ல ஒரு சிம்பிளான வாசகம் அது. we must pass through the darkness to reach the light. வெளிச்சத்தை தொடும் வரை இருட்டை தாண்டும் முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய விளக்கம். ரொம்ப சிம்பிளான லைன்ஸ் இதெல்லாம் முயற்சிக்கான ஒரு இது. இதே மாதிரி இன்னொரு இடத்துல மகரிஷி என்ன சொல்லி வராங்க அப்படின்னா, மெய் அறிவு, இது ரொம்ப முக்கியமான விஷயம், பாயிண்ட் இது. முயற்சி அதாவது இந்த நம்ம மகான் சொல்றாரு இல்லையா, ஓர் உலக ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சமயம் வரக்கூடியதுதான் இந்த ஆட்சியை பத்தி வரக்கூடியதுல முயற்சி என்ன வருது, என்ன தேவை அப்படிங்கிற சொல்லக்கூடியது. மெய்யறிவாளர்கள் அரசியல் நிர்வாகத்தை பெற வேண்டும், அல்லது அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு அற்புதத்தினால் மெய் அறிவாளராக மாற வேண்டும். இது சொன்னது யாரு தெரியுமா? அது கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டே சொன்னது. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பிளேட்டோ. ஆக அவர் சொன்ன வாசகம் தான் மகரிஷி சொல்லக்கூடியது. ஆக நிர்வாக பொறுப்பை வந்து மெய்யறிவாளர்கள் ஏற்க வேண்டும். அப்பொழுது மகரிஷியின் கனவாம் ஓர் உலக ஆட்சி என்பது உறுதி. அப்போ அதற்கு தான் வந்து
மனவள கலைஞர்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். எப்படி? ஆழ்ந்து தவம் செய்து முழு மனதோடு வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து இப்ப அந்த முயற்சியும் நமக்கு மனவள கலை நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமைன்னு கூட எடுத்துக்கலாம். அத மாதிரி இப்ப மகான் விவேகானந்தர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, வானத்தை எல்லோரும் பார்க்க முடியும். ஆனால் அதன் தூரம் அதுபோல ஒரு லட்சியத்தை கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். லட்சியம் உள்ளவன் 1000 தவறுகள் செய்கிறான். இல்லாதவன் 50,000 தவறுகள் செய்கிறான். லட்சியம் நமது உடல் முழுவதும் நிரம்பி வரும் வரை அதை குறித்து தியானம் செய்ய வேண்டும் என்கிறார் நம்ம விவேகானந்தர். அப்போ அதற்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பா நமக்கு அவசியம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்தும் கூட. அதே மாதிரி இன்னொரு இடத்துல குரு என்ன சொல்றாருன்னா, இதுவும் வந்து ரொம்ப அருமையான ஒரு வாசகம். பொதுவா பாத்தீங்கன்னா, எனக்கு குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கு. ஆபீஸ்ல வேலை பளு, எனக்கு தினம் உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரமே கிடையாதுன்னு தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ஒரு 40 நிமிட நேரம் உடற்பயிற்சி தினமும் செய்தா போதும். உடலில் உள்ள எல்லா சிற்றறைகளும் முறையாக இயங்கி, நாம் என்ன பணி செய்ய வேண்டுமோ அதற்கு ஒத்துழைத்து, அலுவலகத்திலேயே 10 மணி நேரம் செய்யும் வேலையை 8 மணி நேரத்தில் முடித்துக் கொடுக்கும் திறமை, வல்லமை வந்துவிடுங்கிறாரு. அப்ப இந்த வகையில பயனடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அனுபவம் தானே எல்லாமே. புதிதாக செய்பவர்களுக்கு அந்த பயன் தெரிவதற்கு சிறிது காலம் ஆகும். தொடர்ந்து செய்து வந்தால் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலிலே சிறப்பு, குடும்பத்திலே சிறப்பு, மனதில் ஒரு அமைதி, இவை எல்லாம் இந்த உடற்பயிற்சியால் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வேண்டியது எல்லாமே வந்து முயற்சி செய் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள கணக்கு. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம குருவனுடைய நல்லாசிகள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு. மனிதன் வாழுங்காலத்திலேயே உடலையும் மனதையும் சரிப்படுத்திக் கொண்டால் பின்னாலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமான கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரை பத்தியும் சொல்றாரு. கொண்டவர்களாக திகழ்வார்கள். அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகுக்கு தருவதற்கு நமது உடற்பயிற்சி, தியான முறை 2மே வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான். ஆக உடற்பயிற்சி, உளப்பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெறுவோம் அப்படிங்கிறத பெறணும் நமக்கு அப்படிங்கிறது தான் குருவனுடைய நமக்கு கிடைச்ச ஒரு வாழ்த்து. சோ அந்த வகையில இன்னும் ஒரே ஒரு வந்து குரு நம்ம வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இந்த முயற்சியை பத்தி வரக்கூடிய இதுல, அதாவது தன் தகமை, திறமை, தவறு, தேவை இவற்றை சரியானபடி கணித்து கொண்டு சிந்தனையோடு திட்டமிட்டு விடாமுயற்சியோடு வினையாற்றினால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறார் மகரிஷி. அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாம். இக்குண்டலின் யோக முறை இந்த துறையில் மனிதனை உயர்த்தி சிறப்படைய செய்கிறது அப்படிங்கிறார். நமக்கு என்ன வேணும்? என்ன முயற்சி எடுத்தோம்? எங்க எவ்வாறு ஏமாற்றம் அடைந்தோம்? அது நமக்கே தெரியும். அதை பத்தி சிந்திச்சு நம்ம வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அங்க சிந்தனை வந்து மேலோங்கும். அப்போது என்ன செய்யுது? நம்ம மனத்தை பத்தி நமக்கு மகான் நிறைய சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய இயற்கை சுரங்கம் அப்படிங்கிறாரு. அதுல நிறைய எல்லா செல்வங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஒண்ணே ஒண்ணு என்ன? நம்ம முறையாக முயன்று அந்த செல்வத்தை நம்ம பெறணும் அப்படிங்க. அவ்வளவுதான். இன்ப துன்ப சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பது தானே வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது சாதாரணமா வாழ முடியுமா நமக்கு? அதே போல வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் பெருகும் போது அதிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ள மனிதன் விரும்புகிறான். அப்படித்தானே? முயல்கிறான் என்றாலும் கூட முன் செய்த தவறுகளின் விளைவுகள், செயலின் பழக்கப்பதிவுகள் 2மே அறிவில் கொண்ட முடிவுகள். இவை எல்லாம் அவன் விடுதலைக்கு தடைகளாக இருக்கின்றன. ஆக முடிவா என்ன சொல்லி வர்றாருன்னா, முயற்சிங்களோட தன்மை பாருங்க. கண்டினியூ பண்ணணும் நம்ம. விழிப்பு நிலை, பழக்கத்தை மாற்றி விளக்கம் பெறுதல். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னா, வாழும் துணிவும் இதெல்லாம் நமக்கு இந்த கண்டிப்பா இது பயிற்சிக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, வாழ்க்கையில நல்ல ஒரு துணிவு வந்துரும். அதுக்கு கை கொடுப்பது தான் வந்து மகான் தந்த மனவளக்கலை அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்குல வச்சுக்கிட்டு, இறுதியா வந்து ஒண்ணே ஒண்ணு. அதாவது கடல்ல இருக்கிற தண்ணீர் வாங்க மேகமாகி மழையா பொழிகிறது இல்லையா? அது அருவியாகி ஆறாகி ஓடி கடலில் சேருகிறது. கடலை அடையும் வரை அதற்கு ஓய்வு அமைதியே இல்லை. அதே போன்று 6வது அறிவு பெற்ற மனிதன் தன்னிலை மேலோங்க பெற்று பிரம்மம் என்ற நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அப்போதுதான் மனிதனுக்கு அமைதி கிட்டும். அதற்கு மனித இனம் எல்லாவித முயற்சிகளையும் செய்து மனவளக்கலையை முழுமையாக கற்று எல்லா வளங்களையும் பெற்று நிறைவாக வாழ இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் துணை நிற்குமா என்று கூறி என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் மற்றும் இதுவரை பொறுமையாக செவிமடுத்த நமது அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.
ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்டாலும் குடுக்கும் அப்படிங்கிறத அந்த அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. முயற்சிய வந்து நம்ம தொடர்ந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவர்கள் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையும் சிறப்பா சொல்லியிருந்தீங்க. ஒரு ராஜா கதையும் அதுல வந்து சேர்த்து சொல்லியிருக்கீங்க நீங்க. விழும்போது எழுவதுதான் வெற்றி. அதுக்கு அடிப்படை வந்து முயற்சி தான் சொன்னீங்க. நம்ம மகான் குடுத்திருக்க பயிற்சிகளையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம முயற்சியோட செஞ்சு வெற்றியை நம்ம வந்து அடையணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. நிறைய திருவள்ளுவருடைய திருக்குறள்களை வந்து மேற்கோள் காட்டியிருக்கீங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. நம்மளோட தொடர் முயற்சியை வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிறப்பா முடிச்சிருக்கீங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. குரு சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் நான். வாழ்க வளமுடன். கொஞ்சம் கொஞ்சம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நல்ல தொகுப்பு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. இன்று நமக்கு சிறப்பான சிந்தனை உரை வழங்கிய நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.